வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்குறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்க வந்து வீடியோ வந்து பார்க்க வேணாம். ஸோ வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 200 ஸ்ட்ராடில் ஏன் எடுக்கலை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இப்போ இருக்கவங்க இந்த கரண்ட் மந்த் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒருவேளை நம்ம மார்னிங், அதாவது முந்தைய நாள் அந்த இதில் நம்ம 25-200 ஸ்ட்ராடில் அப்படின்னு அடிப்படையில் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா, எப்போயுமே நம்ம சொல்கிற மாதிரி ஸ்ட்ராடிலுக்கு மேலே +50 கீழே -50ன்னு சொல்லி டைரெக்டாக ஓப்பன் ஆனோடனே நீங்கள் எங்கே இந்த 250 அப்படின்ற ரேஞ்சை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அது வந்து நடக்காது. அதனால தான் நம்ம வந்து 200 ஸ்ட்ராடில் எடுக்கல. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே க்ளோசிங் நம்மளுக்கு 25,050 நியர்பை நம்மளுக்கு க்ளோசிங் வச்சுருந்தாங்க. மார்க்கெட்டு 200 ஸ்ட்ராடிலே கொடுத்துருந்தாலும் கீழே வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் அடுத்த நாள் சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாலும் 250 உடனே ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்றனால நம்ம அதை எடுக்கலை. அண்ட் அகெயின் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடம் வரைக்கும், காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இடம் வரைக்கும் 200 புட் ஆப்ஷன் அதுவும் இருந்தாங்க, 150 கால் ஆப்ஷனும் டேபிளில் இருந்தாங்க. சரிங்களா? 25-200 புட் ஆப்ஷன், 25-150 கால் ஆப்ஷன். அப்போ என்னாச்சு, இவங்களும் ஐடிஎம் இவங்களும் ஐடிஎம். ஏன்னா மார்க்கெட் எங்கே இருக்குது, 170 சம்திங் இந்த லெவலுக்குள்ளே இருக்காங்க. அப்போ இந்த லெவலுக்குள்ளே இருக்காங்கன்றப்ப 200 ஏடிஎம், 150 ஐடிஎம். அப்போ இந்த 150 கால், 25-150 கால் இருக்காங்க இல்லைங்களா, எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேபிளில் கீழே வர்றாங்களோ, கீழே வர வர மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஐடிஎம் கால் ஆப்ஷன் கொஞ்சம் விடுவிச்சு கீழே வந்தோடனே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 பாயிண்ட் அப்படின்றத அவங்க ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 150-200மே 150 பாயிண்ட் இல்லை 200 பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் ரீச் ஆகும். இந்த ஹை டு லோ சொல்கிறேன். அப்போ மினிமலாக அந்த 100 to 150க்குள்ளே தான் மேக்ஸிமம் மார்க்கெட் இருக்கும். என்றைக்காவது தான் 200 இருக்கும். அதிகபட்சம் தான் போகும்போது தான் 250-300 போகும். அதுவும் ரொம்ப ரேர் சினாரியோ. நியூஸ் பேசிஸில் பயங்கரமாக வைலண்ட் மூவ் இருக்கும்போது தான் 350-400 அந்த மாதிரிலாம் சம்திங் 300க்கு மேலே போவாங்க. அதர்வைஸ் வந்து இந்த 150-200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ ஓப்பனுக்கு மேலே ஆயாச்சு. நம்மளுக்கு நேற்று கொடுத்துருந்த ஷார்ட் ரேஞ்சுடைய மிட் பாயிண்ட் 25-100க்கு மேலே அண்ட் 150க்கும் மேலே ஓப்பன் அண்ட் ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவ் நோட் தான் எல்லாமே. பட் நேற்றுக்கு மார்க்கெட் ஒரு இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து முடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்லாம் இருந்து அப்படியே ஒரு சைட் வைஸ்லேயே முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு ஐபியும் ஓரளவுக்கு பெரிய ஹைப் ஆகக்கூடிய லெவலில் இல்லை. மார்னிங் ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்ததோட சரி, அதுக்கப்புறம் இல்லை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மந்த்லி எக்ஸ்பைரியில் எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ இப்போ டேபிள் நாளைக்கான டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 200 புட் ஆப்ஷன், 200 கால் ஆப்ஷன், 300 கால் ஆப்ஷன், 250 கால் ஆப்ஷன், 500ஐயும் 25-400ஐயும் விட்டுடலாம். வேல்யூவும் கம்மி. ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட ப்ரீமியமும் இப்போதைக்கு இல்லை. ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் முடிஞ்சுது. அப்போ 25-150, 250. அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கூட எடுத்தோம்னா 25-200 புட் ஆப்ஷன் அண்ட் 25-300 கால் ஆப்ஷன். இதுக்கு மிட் பாயிண்ட்டு 25-250 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். வைடராக எட்ஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 25-150 to 25-300. அப்போ அதுக்கு 150 to 300 எடுத்துகிட்டு எவ்வளோ ஆச்சு, 25-225 அப்படின்றது வைடஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட். இப்போ வைடஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க, பட் ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்காங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துலேருந்து ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்காங்க. சரிங்களா? 200 அப்படின்ற ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கால் ஆப்ஷனுடைய லோ வந்து 62 அப்படின்னா 25-262க்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் வைக்கிறாங்களா, வச்சு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களான்னு பார்க்கணும். அப்படியானால் மட்டுமே அடுத்த கட்ட நகர். நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்குள்ளே நம்ம வந்து ஐடிஎம் எடுக்கிறோம், எந்த மாதிரி போனால் நம்ம வந்து ஓடிஎம் எடுக்கிறோம் அப்படி. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டேபிளோட எப்படி அதை கம்பைன் பண்ணி பார்க்கணும் சினாரியோவோட. இப்போ நேற்றுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் தான் இருந்தாலும் ஒரு மேலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து முடித்த மார்க்கெட் அப்படின்னால
அடுத்த நாள் சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாலும் அங்கே போய் அந்த ஹையை கட் பண்ண முடியல, இதுக்குள்ளே மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இன்றைக்கி ஓவரால் பாசிட்டிவ் தான். கீழே ஓப்பன் ஆனாலும் மேலே முடித்தாலும் ஓவரால் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 200 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. அப்படின்னா நாளைக்கு இதே டயத்தில் இந்த ஹைக்கு மேலே நின்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ராடல் படி நம்ம ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்சாக எடுப்போம். இப்போ 25,200 + 94 25,294. இது என்ன? இந்த கரண்ட் வீக்கோட ஹை. கரெக்டாக? கரண்ட் வீக்கோட ஹை. அடுத்தது நம்மளுக்கு 25,200 - 142 அப்படின்னா 25,152. இது இன்றைக்கி லோ, இன்றைக்கி வச்சுருக்க லோ. அப்போ நாளைக்கு வரும்போது அது எஸ்டர்டே லோ அப்படின்ற கணக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 96 + 30 எவ்வளோ ஆச்சு? 136. அப்போ 25 + 25,200 + 136 25,336. ஸோ அதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 25,064 சம்திங். சரிங்களா? அப்போ இது வந்து ஒய்டஸ்ட் ரேஞ்சோட பாட்டம், இது வந்து ஒய்டஸ்ட் ரேஞ்சோட டாப். ஸோ 294 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, 152 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ கொஞ்சம் இந்த லெவல்ஸ்லாம் எடுத்து வச்சு இதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராடல் லெவல்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா ஷார்ட் எட்ஜோட மிட்டு, ஒயிட் எட்ஜோட மிட்டு, ரொம்ப பெரிய கால்குலேஷன், எல்லாமே சிம்பிள் கால்குலேஷன் தான். ஆனால் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே மார்க்கெட் வந்து சினாரியோ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த வீக் கரண்ட் வீக் எடுத்திங்கன்னா ஒரு லோவிலேருந்து ஒரு ஹையில் வந்து முடிச்சுருக்காங்க மார்க்கெட் இல்லையா? ஒரு லோவிலேருந்து ஒரு ஹையில் வந்து முடித்து திருப்பி இந்த இடத்துல முடிச்சுக்கிறாங்க மார்க்கெட். இவ்வளவுதான் ரேஞ்ச் நடந்திருக்கு. அப்போ இந்த வீக் ஆல்ரெடி அவங்க என்ன வீக்லியில் அவங்க ஓரளவுக்கு பாசிட்டிவ் மோடில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ எஸ்டர்டே ஹைன்ற ஒரு விஷயம் தடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஆல்ரெடி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்மளுக்கு 25,300 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு 25,300 அப்படின்றது தான் ஒய்டஸ்ட் எட்ஜுடைய டாப். ஓகேங்களா? அப்போ அது நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு திருப்பி இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி என்ன பண்ணலாம்? எஸ்டர்டே ஹையை கட் பண்ணி ஓப்பனிங் கட் பண்ணி வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அது சேம் டைம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 244 இருப்போம். அந்த இடத்துல 244 எஸ்டர்டே ஹை அண்டு கரண்ட் வீக் ஹை. அப்போ இதுக்கெல்லாம் மேலே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு 300 மட்டும் தாண்டாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? கீழே தான் வரும். ஸோ அப்போ 300 நம்ம ஒய்டஸ்ட் எட்ஜ் எடுத்து அந்த ஒய்டஸ்ட் எட்ஜுக்கு ஒரு நீங்கள் ஸ்ட்ராங்கில் ரேஞ்ச் எடுக்கலாம். அது எப்படின்னா உதாரணத்துக்கு இந்த 25,150 புட் இருக்கு இல்லைங்களா? 150 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 30 ரூபா, 300 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 40 ரூபா. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ப்ளஸ் பண்ணுங்கள், எவ்வளோ ஆச்சு? 71 ரூபா. அப்போ 25,371. அதே 70 இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 25,075 சம்திங் வரும், 78. ஸோ இந்த மாதிரி ஒய்டஸ்ட் எட்ஜுக்கு அப்புறமா ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த ஒயிட் இருக்கு இல்லையா, இதனுடைய கால்குலேஷன்ஸ்க்கு உண்டான கரெக்டான வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒய்டஸ்ட் எட்ஜுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியத்தை செல் பண்ணவங்களுக்குடைய எக்ஸிட், அதாவது பேனிக் ஆகக்கூடிய இடம். செல்லர்ஸ் வந்து இதுக்கப்புறம் பொசிஷனை ஹோல்டு பண்ணலாமா இல்லை வெளியே போயிடலாமா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடம் அதுவாக தான் இருக்கும். உங்களுக்கும் அதுவாக தான் இருக்கும். இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து இதை வந்து 94 ரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கி செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து 25,294க்கு மேலே போய் முடிஞ்சால் தான், எப்படி 25,295 முடிஞ்சால் தான் உங்களுக்கு எவ்வளோ? ₹1 லாஸ். அதை தாண்டி ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் அதுக்குள்ளே சுற்றி இருந்து கீழே முடிச்சிட்டாங்கன்னா ப்ராஃபிட். கரெக்டாக 294 முடிச்சாங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இதே தான் எல்லாத்துக்குமே அமையும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலிமா பாருங்கள். ஒவ்வொரு லெவல்ஸ் வரும்போது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, ஒவ்வொரு இம்ப்ளாய்டு வாலிடிட்டி இருக்கும்போதும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னு பாருங்கள். ஸோ கால் சைடு 12, புட் சைடு 11 செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வராதனால இந்த ஐவி தான் இருக்குது. ஸோ இது ஒரு சைட்வேஸ்க்கான ஐவியாக இருக்கிறது. நாளைக்கு இவங்க எப்படி சேஞ்ச் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். சேஞ்ச் ஆகிட்டு எந்த பக்கம் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருக்குது வீக்லிலே மார்க்கெட்.
ஸோ அப்போ கரண்ட் வீக் ஹையை உடச்சி அதுக்கு மேலே நம்மளுக்கு போனால் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் மந்த்லியில் இருக்கா வீக்லியில் இருக்கா இந்த மாதிரிலாம் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அப்படின்றது ஒரு சின்ன பாசிட்டிவ் நோட்டில் முடிச்சுருக்காங்க. 56,600 முடிச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 56,500 கால் அண்ட் 56,600 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர்த்தையும் ஸ்ட்ராடல் போட்டு 56,600க்கு மேலே முடிச்சுக்கிறாங்க. அப்போ 56,500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 180 அப்படின்னா 56,680 நியர்பை அங்கே தான் இருக்குது மார்க்கெட். அப்போ 56,600 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 138னா 56,738. அப்போ இதுக்கெல்லாம் மேலே நிற்கிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ 56,600 மேலே முடிச்சனால நம்மளுக்கு 600 புட் ஆப்ஷன் 700 கால் ஆப்ஷனில் நீங்கள் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா 668 சம்திங் தான் முடிச்சுருக்காங்க. நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ 56,620 அப்படின்றப்ப 600 புட் ஆப்ஷன் 700 கால் ஆப்ஷன் இந்த இடத்துல இல்லை, சாரி. ஸோ அப்போ 600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 150, 600 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 174. அப்போ 56,774 கீழே 150 மைனஸ் பண்ணிங்கன்னா 56,450. ஸோ இது வந்து ஷார்ட் ரேஞ்ச். அப்போ இதை வந்து ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 322. அப்போ 56 ப்ளஸ் 322 56,922. அதேமாதிரி இந்த பக்கம் 56,278 அப்படின்றது ஒய்டஸ்ட்டு எட்ஜுடைய பாட்டம். ஸோ இதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஒரு ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். இதில் வந்து ஒயிட் ரேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், ஷார்ட் ரேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் மந்த்லி எக்ஸ்பீரியன்றப்போ பெருசாக நம்ம வால்யூம் இதில் வந்து ஒரு சில இடங்களில் இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபார் ஓடிஎம்மாக இருக்கிற இடத்துலலாம் வால்யூம் இருக்காது. நல்லா பாருங்கள், எக்ஸ்பைரி டைம் வரும்போது நியர்பை ஓடிஎம்மில் இருக்கிறதுல தான் வால்யூம் இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபார் ஓடிஎம்மில் என்ன இருக்கும், வால்யூம் இருக்காது, வேல்யூவும் இருக்காது. சரிங்களா? அப்போ ஓவரால் உங்களுக்கு வந்து 400, 500, 600, 700 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ 400 to 700 56,000 எவ்வளோ ஆச்சுங்க, 300 வச்சு 56,550 அந்த ரேஞ்ச். ஸோ முடிஞ்சிருக்க இடம் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் எடுத்துக்கிட்டால் கூட ஒய்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் வந்து 56,550. அதுக்கு கீழேயா மேலேயா நாளைக்கு அந்த இடத்துல பர்டிகுலராக எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. அடுத்ததாக நம்மளுக்கு ஐவி அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்குமே 13 தான். ஸோ நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐவி ஒரு 10:30க்கு மேலே ரெண்டு பேருமே 10க்கு கீழே போயிட்டாங்க, இல்லை ஒரு 11 அதுக்கும் கீழே வந்துட்டாங்க அப்படின்னாலே மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் போக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டு பக்கம். ஏன்னா நிஃப்டிலேயும் சரி பேங்க் நிஃப்டிலேயும் சரி ரெண்டு பக்கம் என்ன இருக்குது, டபுள் ஸ்ட்ராடல் இருக்குது. சரிங்களா? அங்கே 200 அண்ட் 250 ஆல்சோ இருக்காங்க. இங்கே 56,500 56,600 பேங்க் நிஃப்டியில் இருக்காங்க. ரெண்டு பேர் சைடில் என்ன இருக்குது, ஐவி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.